அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரியா. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பெயர் செல்வி. இப்பொழுது எனக்கு 55 வயதாகிறது. என் கணவர் இறந்து விட்டார். எனக்கு 4 பசங்க, 2 பொம்பளை 2 ஆம்பளை பிள்ளைங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பேன். எத்தனையோ பேர் என்னை பருவ வயசில் சுற்றி சுற்றி வந்தாங்க. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா. நாங்கள் எல்லோரும் ஒன்றாத்தான் ஊரில் சந்தோஷமாக இருந்தோம். என் அக்காவுக்கும் என் அண்ணனுக்கும் எங்கள் ஊர்லேயே வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. என்னோட சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாங்க. அம்மா தான் எங்கள் எல்லாரையும் தனி ஆளாக நின்று வளர்த்துனாங்க. ஆனால் இப்போது அவங்களும் எங்களை விட்டு போயிட்டாங்க. நான் தான் என் வீட்டோட கடைக்குட்டி. அண்ணனுக்கும் அக்காவுக்கும் என் மேலே பாசம் அதிகம். நான் இப்போது அண்ணன் வீட்டில் தான் இருக்கிறேன். அன்னிக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. ஆரம்பத்தில் அண்ணி எங்கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் அண்ணி என்னை நடத்துகிற விதமே மாறிப்போச்சு. அண்ணி எனக்கு கொடுக்கும் தொல்லை அனைத்தும் என் அண்ணனுக்கும் தெரியும். எத்தனையோ பேர் என்னை கல்யாணம் செஞ்சுக்க என் அண்ணன் கிட்ட அக்கா கிட்ட வந்து பொண்ணு கேட்டும் யாருக்கும் எங்கள் அண்ணன் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் வெளியூர்கார மாப்பிள்ளை ஒருத்தர் உறவினர் ஒருவரின் திருமணத்திற்கு வந்திருந்த போது என்னை பார்த்துள்ளார். அவருக்கு என்னை பிடித்தது போக அந்த திருமண விழாவில் வைத்து என்னை பெண் கேட்டுள்ளார் என் கணவர். அவரை பார்த்ததும் அவர் குடும்பத்தார்கள் அனைவரும் பேசியதும் என் அண்ணனுக்கும் பிடித்து போனதால் எதை பற்றியும் விசாரிக்காமல் என் அண்ணியின் தொல்லையில் இருந்து என்னை காப்பாற்ற உடனே சம்மதம் தெரிவித்தார். என் அம்மாவின் நகைகளை எனக்கு போட்டுவிட்டு எளிமையான முறையில் என் அண்ணன் வீட்டிலே திருமணம் செய்து வைத்தார். இதற்கு நிறைய செலவுகள் ஆனதால் என் அண்ணி என் அண்ணனிடம் சண்டையிட்டது காதுபட உறவினர்கள் முன்னிலையில் எனக்கு வருத்தமாய் இருந்தது. ஆனால் புகுந்த வீடு செல்ல ஆர்வமாய் இருந்தேன். இனியாவது என் அண்ணன் நிம்மதியாக இருக்கட்டும் என நினைத்தேன். என் கணவரை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அழகோ அழகு, அப்படி ஒரு அழகு. புகுந்த வீட்டிற்கு சென்ற முதல் நாளே என் கணவரின் நண்பர்கள் அவரை எங்கோ அழைத்து சென்றனர். நானும் எங்கள் முதலிரவிற்காக காத்திருந்தேன். புது பட்டு உடுத்தி தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து முகத்தில் பவுடர் பூசி ஆசையோடு காத்திருந்தேன். வெகு நேரம் ஆகியும் வராததால் உறங்கி போனேன். அன்று இரவு மணி 2 இருக்கும். அப்போது எங்கள் அறைக்குள் தள்ளாடிபடி உள்ளே நுழைந்தவர் என் அருகில் வந்தார். அவர் மேல் ஏதோ கெட்ட வாசனை வந்ததும் அவர் குடிப்பழக்கம் உள்ளவர் என்று அப்போது நான் தெரிந்து கொண்டேன். அதனால் அவர் என் அருகில் வந்ததும் அவரை விட்டு தள்ளி நின்றேன். ஆனால் தள்ளி நின்றதை பார்த்தும் மீண்டும் மீண்டும் என் அருகில் வந்து தொட முயற்சித்தார். எனக்கோ பயமாய் போய்விட்டது. பின் ஓடிச் சென்று கீழே உட்கார்ந்து கொண்டேன். அழுகையாய் வந்தது. பின் அவரும் என் அருகில் வந்து உட்கார்ந்தார். நீங்க குடிப்பீங்களா என்று கேட்டேன். எப்போதாவது சந்தோஷமாக இருந்தால் குடிப்பேன். உன்னை பார்த்ததும் பிடிச்சி போச்சு. உன்னை கட்டிக்க ஆசைப்பட்டேன். கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன். அதான் அந்த சந்தோஷத்தில் குடிச்சேன் என்றார் என் கணவர். அவர் சொன்ன விஷயம் சந்தோஷம் தந்ததாலும் அவர் செய்த காரியம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவரோ என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசையுடன் நெருங்கினார். அப்படி ஒரு சூழ்நிலையில் அவருடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. குடிகாரனுடன் வாழ என் மனம் சம்மதிக்கவில்லை. பயத்தில் கதவை தட்டினேன். மாமியார் தான் கதவை திறந்தார். அவரிடம் சொல்லி அழுதேன். மாமியாரும் என்னை திட்டி தீர்த்தார். எனக்கு இன்னும் பயம் அதிகமாகிவிட்டது. நான் திரும்ப அந்த அறைக்கு செல்ல மாட்டேன் என அழுதேன். உடனே வேறு வழி இல்லாமல் தன்னுடைய அறையிலே அவர் என்னை தூங்க அனுமதித்தார். என் கணவரோ தள்ளாடியபடியே அந்த இடத்திலே படுத்து உறங்கினார். மறுநாள் பொழுது விடிந்தது. என் கையில் நான் வைத்திருந்த சிறிது பணத்தை எடுத்துக்கொண்டு பேருந்தில் ஏறி அண்ணன் வீட்டிற்கு சென்றேன். அங்கே அண்ணி வாசலில் நிற்க என்னை கண்டதும் கத்தி ஊரை கூட்டிவிட்டார். பின் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பேசி வீட்டிற்குள் அனுப்பி வைக்க அண்ணனிடம் அனைத்தையும் சொல்லி அழுதேன். அண்ணனும் எனக்குத்தான் அறிவுரை கூறி என்னை மீண்டும் அங்கேயே செல் என்று அனுப்பி வைத்தார். என் மாமியாரோ என்னை கண்டதும் போதும் என வெளுத்து வாங்கி விட்டார். என் கணவரோ என் மேல் கோபமாக இருந்தார். என்னிடம் பேசாமல் மூஞ்சி திருப்பி வைத்து கொண்டு இருந்தார். அமைதியாக எங்கள் அறைக்கு சென்று அழுது கொண்டே இருந்தேன். என் மேல் கோபமாக இருந்த கணவர் நீண்ட நேரத்திற்கு பிறகு என்னிடம் வந்து பேசினார். இனிமே குடிக்க மாட்டேன் என சத்தியம் செய்தார். ஏதேதோ பேசி என்னை சமாதானமும் செய்தார். அதன் பின் அவர் மேல் எனக்கு நம்பிக்கை வந்தது. அன்றிரவே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்கினோம்.
ஒரு வாரம் அனைத்தும் நன்றாக சென்றது. அதன்பின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம் சொல்லி குடித்துவிட்டுத்தான் வீட்டிற்கே வர ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாள் இரவும் என் விருப்பம் இல்லாமலே என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக நடந்து கொண்டார். என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை. ஆனால் நான் கர்ப்பமானேன். அண்ணன் வீட்டிலும் ஆதரவில்லை. கணவன் வீட்டிலும் நிம்மதி இல்லை. என்னுடைய அக்காவோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கோ என்று அவ்வப்போது வரும்போதெல்லாம் எனக்கு அறிவுரை கூறுவார். தன்னிடம் உள்ள கொஞ்சம் பணத்தையும் என்னிடம் கொடுத்துவிட்டு செல்வாள். இந்த நிலையில் குழந்தையும் பிறந்தது. ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றுக்கொள்ள மனமில்லை. ஆனால் மாமியார் கணவரின் வற்புறுத்தற்கிணங்க இப்போது நான் 4 பிள்ளைகளுக்கு தாயாக உள்ளேன். அனுசரித்து வாழ பழகிக் கொண்டேன். ஆனால் என்னால் முடியவில்லை. இன்னும் எத்தனை காலம்தான் நான் இப்படி பிடிக்காத வாழ்க்கையை வாழ்வது என தினம் தினம் நொந்து போயிருந்தேன். இதற்கிடையில் கணவனோ குடித்து குடித்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்தே போய்விட்டார். 4 பிள்ளைகளுக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து கடைசியில் ஒரு திருமணமும் செய்து வைத்து விட்டேன். பேர பிள்ளைகளோடு என்னத்தான் சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இல்லைன்ட்டு மனதிற்குள் வருத்தம் இருந்து கொண்டே தான் இருந்தது. அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் வாழ்கிறாங்க. என் வாழ்க்கை மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. வாழ்க்கை வெறுத்து போச்சு. எத்தனை பேர் இருந்தாலும் யாரும் இல்லாதவள் போல், எதுவும் இல்லாதது போல் ஒரு வெறுமையான உணர்வு. என் பிள்ளைகளே என்னை மதிக்கிறதில்லை. அவர்கள் மனைவியும் என்னை வெறுத்து ஒதுக்கினார்கள். பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போய் தங்குறது மரியாதையாக இருக்காது. இவையெல்லாம் என்னை மேலும் காயப்படுத்தின. நிம்மதி தேடி எங்கேயாவது போய்விடலாம் என்று நினைத்தேன். என் பிள்ளைங்க கிட்டேயும் பேர பசங்கக்கிட்டேயும் கொஞ்ச நாள் கோவில் குளம்னு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியூர் சென்றேன். எங்கே செல்வது, என்ன செய்வது என்று தெரியாமல் பேருந்து நிலையத்தில் அமர்ந்தேன். அங்கு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர் ஒன்று என் கண்ணில் பட்டது. அதில் வயதானவர் ஒருவரை பார்த்து கொள்ள ஆட்கள் வேண்டும் என்று எழுதியிருந்தது. உடனே நானும் என் ஃபோனை எடுத்து அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டேன். நேரில் வந்து பார்க்கவும் என்று சொன்னார்கள். நானும் சென்றேன். அந்த வீட்டு வேலைக்கு நேரில் சென்றபோது அது ஒரு பெரிய வீடு. வாசலில் பூக்கள், உள்ளே அமைதியான சூழல். வீட்டின் உரிமையாளர் திருமணம் ஆகாத ஒரு இளம் வயதினர். உடல் சரியில்லாத தன்னுடைய தந்தைக்கு உடனிருந்து பார்த்து கொள்ள ஆள் தேடிக்கொண்டிருப்பதாக கூறினான். மிகவும் மென்மையான பேச்சு, முகத்தில் ஒரு புன்னகை. நீங்கள் தானே ஃபோன் பண்ணீங்க, வாங்க உள்ளே உட்காருங்க, உட்காந்து பேசுவோம் என்றார். அவரிடம் என் வாழ்க்கையை சுருக்கமாக சொன்னேன். அந்த பையனும் அமைதியாக கேட்டார். நீங்கள் எங்கள் வீட்டிலே இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, அப்பாவையும் கவனிச்சுக்கோங்க என அக்கறையாக பேசி அவன் அப்பாவை காட்ட அழைத்து சென்றான். அவன் அப்பாவின் அறைக்கு உள்ளே நுழையும் முன்னே வாசலிலே தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு ஃபோட்டோ என் கண்ணில் பட்டது. அது என்னுடைய 5ஆம் வகுப்பு பள்ளி பருவத்தில் எடுத்த குரூப் ஃபோட்டோ. அதை பார்த்த பின் என் பள்ளி பருவத்தில் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. இந்த ஃபோட்டோவில் உள்ள யாரோ ஒருவர் தான் இங்கே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரோ என்று நினைத்து கொண்டு உள்ளே சென்றேன். நான் நினைத்தது சரிதான். அங்கே உள்ளே கட்டிலில் கிடந்தது என்னுடன் படித்த பிரபு. அவனை கண்டதும் எனக்கு என்னை அறியாமலே கண்ணீர் வந்துவிட்டது. அது எதையும் காட்டிக்கொள்ளாமல் வேலையில் சேர்ந்தேன். அவன் மகனின் பெயர் ஆகாஷ். சிறு வயதிலே தாயை இழந்து தந்தை வளர்ப்பில் வளர்ந்து இன்று நல்ல வேலையில் உள்ளதால் வேலைக்கு சென்ற பின் தந்தையை பார்த்து கொள்ள ஆள் தேடி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டேன். தினமும் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு பிரபுவுக்கு தேவையான வேலைகளை செய்துவிட்டு தினமும் கோவிலில் சில நிமிடங்கள் இருந்துவிட்டு வருவேன். பிரபுவை முன்பை விட உடல்நிலை சரியாக இயல்பு நிலைக்கு திரும்பினார். பின் நானே என்னை அவரிடம் அறிமுகம் செய்து கொண்டேன். அவனும் என்னை வியந்து பார்த்து கடந்த கால கதைகளை நீண்ட நேரம் பேச ஆரம்பித்தோம். பிரபு அவன் மனைவின் மீது வைத்த பாசத்தையும் அவரை இழந்த வழியையும் என்னுடன் பகிர்ந்து கொண்ட போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியும் ஒருவன் இருக்க முடியுமா என வியந்து பார்க்க ஆரம்பித்தேன். அவன் தன் மனைவியை பற்றி பேசும் போதெல்லாம் நான் என் குடிகார கணவரிடம் பட்ட கொடுமைகளும் கஷ்டங்களும் மட்டுமே நினைவில் வந்து போயின. பிரபுவும் என்னுடைய கடந்த காலங்களை பற்றி எதுவும் பேசி என்னை காயப்படுத்தவில்லை. பிரபுவின் மகன் ஆகாஷ் என் சமையலை பாராட்டி ரசித்து சாப்பிடும் போதெல்லாம் என் பிள்ளைகளும் கணவனும் என் மனதை காயப்படுத்திய நாட்கள் மட்டுமே நினைவில் வந்தன. நாட்கள் செல்ல செல்ல வேலை முடிந்த நேரம் போக மற்ற நேரங்களில் நானும் பிரபுவும் வெளியில் செல்வது கோவில், பீச், மார்க்கெட் என பொழுதை போக்கினோம். விடுமுறை நாட்களில் ஆகாஷ் எங்களை சினிமா, பார்க், ஹோட்டல் சாப்பிட அழைத்து செல்வான். இப்பொழுதெல்லாம் மனதில் இருந்து இறுக்கம் மறைந்து நான் நினைத்ததை பேசுகிறேன், விரும்பியதை சாப்பிடுகிறேன், நினைத்த இடங்களுக்கு செல்கிறேன். என் மனம் லேசாக மாறியது.
இங்கு என் விருப்பத்திற்கு மரியாதை கொடுக்கின்றனர். என் எண்ணங்களை செவிசாய்த்து கேட்கின்றனர். எனக்கு நாளடைவில் இங்கு இருப்பதே பிடித்து போய்விட்டது. எத்தனை வருடம் கழித்து நான் நானாக இருக்க ஆரம்பித்தேன். இப்படி ஒருவன் என் இளம் வயதில் கணவனாக கிடைத்திருந்தால் என் வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும் என நினைத்து வருந்தியது உண்டு. இனி இதெல்லாம் நடக்காது. என்றாலும் பெண்மையை மதிக்க தெரிந்த ஒருவனை யாருக்குத்தான் பிடிக்காது? ஆகாஷும் என்மேல் அன்பாக இருந்தான். இதுவும் என் குடும்பம் என்பது போல் உணர ஆரம்பித்தேன். நாங்கள் மூவரும் நட்பு, சந்தோஷம், கலகலப்பு என நிம்மதியாக வாழ ஆரம்பித்தோம். இங்கு நடந்த அனைத்தையும் என் பிள்ளைகளுக்கு ஃபோன் செய்து கூறினேன். அவர்கள் முதலில் குழப்பம் அடைந்தாலும் என் மனநிலையை புரிந்து கொண்டனர், ஆதரித்தனர். என் பேர பிள்ளைகள், பாட்டி நீங்க மகிழ்ச்சியா இருங்க என்று சொல்லும்போது என் கண்களில் கண்ணீர் வந்தது. எந்த வயதாக இருந்தாலும் மனம் விட்டு பேச ஒரு துணை தேவைப்படுகிறது. தாம்பத்தியம் மட்டுமே கணவன் மனைவி வாழ்க்கை என்று அர்த்தம் இல்லை. அனைத்தும் மேல் நம்பிக்கை, பாசம், அரவணைப்பு. அது சரியாக அமையவில்லை என்றால் வாழ்க்கை எப்போதும் நரகம்தான். இன்னும் எத்தனையோ பேர் குடும்ப உறவில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல், நல்ல மனிதர்களோடு பழக வாய்ப்பு கிடைக்காமல் நிம்மதி எழுந்து கஷ்டப்பட்டு தான் செய்கிறார்கள். இளம் வயது வாழ்க்கையில் கிடைக்காத எந்த ஒரு சந்தோஷமும் முதுமையில் கிடைத்தாலும் அதில் எந்த பயனும் இல்லை. கதை பிடித்திருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் போடவும், உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் வேண்டும் என்று கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.